எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்துஜி. பிக்சல்ஸ்மோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த OnePlus Nord Buds 2 பற்றி பார்க்க போகிறோம். OnePlusோட ஒரு பட்ஜெட் மிட் ரேஞ்சருங்கிற மாதிரி சொல்லலாம், ஆர் பட்ஜெட் ஃப்ளாக்ஷிப்ங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வர லைனப்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5Kக்கு மேலே வருது. ஸோ ஒரு 3K செக்மெண்ட்டில் OnePlusோட இயர்பட்ஸ் எப்படி இருக்குது, இதை வந்து நான் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு 1 hourக்குள்ளே தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இதோட ஒர்த்தா இல்லையாங்கிற மாதிரி ஃபுல் ரிவ்யூ என்னால் கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணல. ஸோ ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோ. டைம் வேஸ்ட் பண்ணாண்டா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்டோட பில் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட லுக்ஸை விட ஃபஸ்ட்டு நான் வந்து இதோட இன்ஹேண்ட் ஃபீலை வந்து பற்றி பேசிடுறேன். இது வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு ரொம்ப காம்பேக்ட்னு சொல்ல முடியாது. இப்போது இது பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ப்ரைமரியாக யூஸ் பண்ணுற JBL இயர்ஃபோன்ஸ், JBL டியூன் பீம், ஐ கெஸ். JBL டியூன் பீம். பின்னாடியே பேர் போட்டிருக்கு, JBL டியூன் பீம். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே பிரெத் தான், பட் வந்து ஹைட் ஜாஸ்தி. பட் என்னன்னா இதோட ஃபார்ம் ஃபேக்டரி டோட்டலாக வேறங்க. எப்படின்னா, எப்படி சொல்கிறது, இது வேற ஷேப், இது வேற ஷேப். ஸோ வந்து உங்களுக்கு இது கண்டிப்பாக பாக்கெட்ஸில் ஃபிட் ஆகும். பட் எனக்கு விஷுவலாக பார்க்கும்போது இது ஏதோ பெரிய இயர்பட்ஸ் மாதிரி தெரியுது, இது குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து ஏர்பாட்ஸ் அந்த டிசைன், அதாவது ஒரு ஸ்டெம் இருக்கும், அந்த ஸ்டெம் தான் வந்து ஸ்டெம்மோட கீழே தான் சார்ஜிங். ஸோ வந்து இப்படி ரெஸ்ட் ஆகுதுங்க. ஸோ எனக்கு வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே வந்து நான் இதை சூஸ் பண்ணேன். பட் இதோட டிசைன் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். பட் ஃபார்ம் ஃபேக்டர் வந்து எனக்கு வந்து இது என்னமோ ஆக்வர்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இது வந்து நமக்கு பழக்கப்பட்ட ஃபார்ம் ஃபேக்டர் தான் OnePlusலேருந்து. OnePlus Nord Buds, இது வந்து Nord Buds 2R இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம் ஃபேக்டர் வந்து OnePlusக்கு புதுசு இல்லை, அண்ட் நல்ல ஒரு இன்ஹேண்ட் ஃபீல் தான் கொடுக்குது. இப்போது என்னோட ஃப்ரெண்ட் வந்து OnePlus 2R Nord Buds 2R யூஸ் பண்ணுறாரு. அவரோட இது பார்க்கும்போது ஷார்ப்பாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தன் அவுட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ கையில் வந்து ரொம்ப ஷார்ப் எட்ஜ் ஃபீல் மாதிரி எதுவும் கிடைக்கல. அண்ட் ஒரு கையிலேயே வந்து திறக்க முடியுது ஓரளவுக்கு. அண்ட் திறந்தோன்னா நமக்கு இயர்பட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வரலாம். பட் லுக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 2 கலர் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இது ஒரு கிரே கலர், இன்னொன்று ஒரு ஒயிட் ஆர் சில்வர் மாதிரி டுவெல் டோன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே வந்து கிரே இருக்குது, இல்லை ஒரு லைட் கிரே மாதிரி. இங்கே வந்து மேலே வந்து ஒரு டார்க் கிரே மாதிரி இருக்குது. ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ஒரு கான்ட்ராஸ்டிங் ஃபினிஷ் மாதிரி. இந்த டார்க் கிரே இன்னும் கொஞ்சம் டார்க் கிரேவாக இருந்திருக்கலாம், ஆர் இந்த டார்க் கிரேவை கீழே கொடுத்துட்டு மேலே இதை விட இன்னும் டார்க்கரான கலர் கொடுத்துருக்கலாங்கிற மாதிரி என்னோட சஜஷன். அண்ட் க்ளோஸராக பார்க்கும்போது புள்ளி புள்ளியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து இதை பார்த்தோன்னே ஏதோ டஸ்ட்டு போல் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி பார்க்குற போகலை. அப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து OnePlusோட ஒரு டிசைன் பேட்டர்ன்ட்டு. ஒரு ஸ்பார்க்கிள்ஸ் மாதிரி என்னமோ ஒன்று டாட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் பிளெயினாக வச்சுருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு தெரியல, பட் பிளெயினாக இருந்தால் இன்னும் க்ளீனாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான். மேலே OnePlus பிராண்டிங், கீழே வந்து சில சர்டிஃபிகேஷன்ஸ், இதெல்லாம் முன்னாடி அந்த LED நோட்டிஃபிகேஷன் லைட், பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு டைப் சி போட்டிருக்கு. ஓகே, இப்போது இதை ஓப்பன் பண்ணலாம். இது வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் கேஸ் தாங்க. ஸோ நமக்கு வந்து மோஸ்ட்லி இயர்பட்ஸில் வந்து இந்த மெட்டல் அந்த மாதிரிலாம் வராது, பிளாஸ்டிக் தான். ஏர்பாட்ஸ் ப்ரோனாலும் பிளாஸ்டிக் தான். ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க, சாலிடாக இருக்குது. இப்போது இயர்பட்ஸ் எடுத்து காதில் மாட்டலாம். இயர்பட்ஸை காதில் மாட்டினோடனே எனக்கு இருக்க ஃபீல் என்னென்னா, இந்த இயர்பட்ஸோட ஸ்டெம் வந்து கொஞ்சம் ப்ராடாக குட்டியாக இருக்குது. ஸோ இது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு தெரில, பட் எனக்கு இதை பார்க்கும்போது அவ்வளோ நான் யூஸ் பண்ணுற JBLக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி சொன்னல ஏர்பாட்ஸ் டிசைன் எனக்கு பிடிக்கும்ட்டு. பட் இது வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். இந்த டிசைன் டிசைன் பற்றி
பேசலைனாலும் கம்ஃபர்ட் பற்றி பேசலாம். கண்டிப்பாக நல்லா இருக்குது கம்ஃபர்ட். எனக்கு வந்து நார்மலாக ஒரு இன்இயர் யூஸ் பண்ணுறேன்னா எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான். லைட்டாக மேபி எனக்கு இந்த பட்ஸ் மட்டும் ஃபிட் ஆகலை. இது வந்து ஸ்மால் சைஸ் போட்டோம்னா இன்னும் கரெக்டாக ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஃபிட்டு பார்த்தீங்கன்னா ஓவராலாக இது வந்து ரொம்ப அடைச்சிட்டு இருக்குதுங்கிற மாதிரி சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் யா ரொம்ப இரிட்டேஷன் ஃபீல்லாம் எதுவும் இல்லை. நார்மலாக ஒரு இயர் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போது இந்த இயர்பட்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியறது ஒரு OnePlus ஃபோன் தான். ஸோ நம்மக்கிட்ட ஒரு OnePlus ஃபோன் இருக்குது. இப்போது நான் உங்களுக்கு வந்து என்னோட லிசனிங் மட்டும் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு OnePlus ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். லைக் வந்து இப்போ நம்ம ஆப்பிளில் பார்க்கமே அந்த ஈகோ சிஸ்டம் ஃபீச்சர் மாதிரி ஒரு பாப்அப் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ப்ளூடூத் மூலமாகவே இந்த இயர்பட்ஸ் ஃபுல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லைக் டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே. டச் கண்ட்ரோல்ஸ்க்கும் நான் பேசணும். பட் நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி ஃபோன்ஸ் வேறு ஏதாவது OnePlus ஃபோன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஹே மெலோடின்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் யூஸ் பண்ணி இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு நான் டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி பேசுகிறது, தென் ஆடியோ குவாலிட்டி பற்றி பேசுகிறேன். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். டச் கண்ட்ரோல்ஸ்ன்னு பார்க்கும்போது இதில் வந்து வைடர் ரேஞ்ச் ஆஃப் டச் இருக்குது. ஸோ எனக்கு வந்து லைக் மிஸ்டச் ஆகிறது வந்து ரொம்ப கம்மி. என்னோட JBL வந்து கேஸே வேறு. எனக்கு வந்து JBL பிடிக்காத ஒரே ஒரு விஷயம்தான். ஏன்னா இதில் வந்து இந்த ஸ்டெம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, அதில் வந்து அந்த கர்வ்டு இது இருக்கும்ல. ஸோ அங்கே வந்து டச் வந்து லைக் மிஸ்டச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதில் வந்து அந்த சான்ஸ் இல்லை. ஸோ வந்து டச் ஏரியா வந்து இதாக இருக்குங்கிறதுனால நல்லா இருக்குது. சொல்ல போனால் இந்த இயர்பட்ஸ் ஒரு டச் ஃபீச்சர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாம் இது மாதிரி தான். லைக் சிங்கிள் டேப்னா பாஸ் ப்ளே, டபுள் டேப்னா வந்து நெக்ஸ்ட் சாங், ட்ரிபிள் டேப், அதெல்லாம் நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். லாங் டேப் பண்ணிங்கன்னா நான் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இதுக்கெல்லாம் மூவ் பண்ணிக்கலாம். அதை பற்றி சொல்கிறேன். ஸோ டச் கண்ட்ரோல்ஸ் இவ்வளோ தான். இப்போது ஆடியோ குவாலிட்டி பற்றி வரலாம். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் டெஸ்ட் பண்ணது வந்து ANC ஆன் பண்ணி வச்சு தான். ஸோ அதுக்கு சொல்கிறேன். எனக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் நான் வந்து சில சாங்ஸ் கேட்டிருந்தேன். இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன் லைக் ஸ்டெரியோ செப்பரேஷன் இதெல்லாம் தெரிஞ்சுது. லைக் சில சவுண்ட்ஸ் ரைட்டுக்கு மட்டும்தான் கேட்குது, சில சவுண்ட்ஸ்க்கு லெஃப்ட்டுக்கு மட்டும்தான் கேட்குது. அதெல்லாம் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. மேபி எனக்கு இதில் ஒரு பிரச்சனையாக இருந்தது என்னென்னா, மேபி லைக் வந்து ஹைஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக டிஸ்டார்ஷன் தெரிகிற மாதிரி இருக்குது. அண்ட் பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பேஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. எனக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி பிடிச்சிருக்குது. ANC ஆன் பண்ணி வச்சு சொல்கிறேன். அண்ட் அந்த மோட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நாட்பட்ஸில் வந்து கொடுக்கல. நாட்பட்ஸ் 2ல் ANC டிரான்ஸ்பரன்சி மோட்லாம் கொடுத்துருக்காங்க. ANC பற்றி பேசும்போது நல்லா இருக்குது. பட் ஒயிட் நாய்ஸை வந்து அவ்வளோ ரெடியூஸ் பண்ணலை. லைக் இப்போ கூட நான் ANCயில் தான் வச்சுருக்கேன். பாட்டு எதுவும் கேட்கல. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபேன் ஓடிட்டு இருந்தது. இப்போ நான் ஃபேன் போட்டிருந்தேன். எனக்கு ஃபோனோட மைக்ரோஃபோன் வந்து நாய்ஸ் பிக்கப் பண்ணும். ஸோ அதனால் ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கேன். பட் அந்த ஃபேனோட சவுண்ட் வந்து அவ்வளோ கிளியர் அவுட் ஆகலை. என்னோட JBL கிளியர் அவுட் ஆகிற அளவுக்கு கிளியர் அவுட் ஆகலை. பட் இட் வாஸ் க்ளோஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பட் என்னதான் இருந்தாலும் பட்ஜெட் டிஃப்ரென்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் ANC நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 3000க்கு இந்த அளவுக்கு ANC கொடுக்க முடிஞ்சால் தம்ஸ் அப் தான் சொல்லுவேன். நல்லா பண்ணியிருக்காங்க ANC. டிரான்ஸ்பரன்சி மோட் பற்றி பேசணும்னா எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா நான் வந்து எதுவுமே இல்லாமல் லைக் நார்மல் மோடில் ஆஃபில் இருக்கும்போதும் அவுட் சைட் நாய்ஸ் கேட்டு பார்த்தா டிரான்ஸ்பரன்சியில் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. அவ்வளோதான், டு பி ஃப்ராங்க். மற்றபடி வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் மாதிரிலாம் தெரியல. இப்போது நம்ம காது அடைச்சிருக்கும் போது சவுண்ட்ஸ் வந்து லிமிட் ஆகி தானே வரும். ஸோ டிரான்ஸ்பரன்சியோட கான்செப்டே என்னென்னா அந்த மைக் வச்சு இது பண்ணி இன்னும் பெட்டராக கேட்க வைக்கிறது தான். பட் அந்தளவுக்கு பெட்டராக கேட்கல. ஸோ டிரான்ஸ்பரன்சி மோட் இவங்க வந்து ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் மேபி இந்த பட்ஸ்க்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் வந்துட்டு இருக்குது. ஸோ மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது இது பண்ணாலும் பண்ணலாம்.
அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.3 இருக்குது. ஸோ ரேஞ்ச் பெட்டராக இருக்கும். ஆஹ் உங்களுக்கு வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ்னு பார்க்கும்போது நல்லா இருக்கு. நான் இன்னும் கால்ஸ் எதுவும் பேசி பார்க்கல. ஸோ என்னால் அந்த மைக்ரோஃபோனோட ஹியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் சொல்ல முடியல. மேபி அதை ஃபுல் ரிவ்யூவில் பார்க்கலாம். ஃபுல் ரிவ்யூ வேணுமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃபுல் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ வேறு எதுவும் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, லைக் இது வந்து ஒரு OnePlus இயர்ஃபோன்ஸ். ஸோ வந்து பொதுவாகவே OnePlusனாலே ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் பேர் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் இருக்குது. சார்ஜிங் பற்றி சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ 10 minutes சார்ஜ் போட்டிங்கன்னா 3 hours ஆஃப் ப்ளேபேக் டைம் கிடைக்கும். அண்ட் 1.5 hours சார்ஜ் போட்டாலே ஆல்மோஸ்ட் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். பட்ஸ் அண்ட் கேஸ். இப்போ வந்து பேட்டரி லைஃப் பற்றி நல்ல கிளைம்ஸ் சொல்கிறாங்க ஆன் பேப்பர். பட் என்னால் இது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நல்லா டெஸ்ட் பண்ண முடியல. அவங்க சொல்கிற கிளைம்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் 7 hours ஆஃப் இயர்பட்ஸ் சார்ஜ், ஒரு சிங்கிள் சார்ஜ் 7 hours இது தாங்கும். டோட்டலாக 36 hours இது தாங்கும். ஏஎன்சி ஆஃப் பண்ணி, ஏஎன்சி ஆனில் இருந்தால் இது 5 hours தாங்கும். இது ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 30 hours சம்திங் தாங்கும். ஸோ ஒரு நல்ல பேட்டரி ஸ்பெக்ஸ் தான் இருக்குது. நம்ம அதை ஃபுல் ரிவ்யூவில் தான் பார்க்கணும் எப்படிங்கிறது. பட் ஓவராலாக சொல்லும்போது இதில் வந்து IPX4 இருக்குது இன்னொன்று. ஸோ இப்போது பயங்கரமாக எனக்கு வேர்க்குது. ஸோ நீங்கள் லைக் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறீங்கன்னா ஸ்வெட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குங்கிறது தான். ஒயர்லெஸ் சார்ஜிங் மாதிரிலாம் வேறு எதுவும் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து லைக் ரிசர்வ்ட் ஃபார் சம்திங் above 5,000 6,000 லைக் இன் OnePlus itself. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் 3Kக்கு. இதை யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலான்னா, பட்ஜெட்டில் ஒரு OnePlus இது தேடுறவங்களுக்கு, ஒரு OnePlus ஈகோ சிஸ்டம் பார்க்குறீங்கன்னா இதை கண்டிப்பாக பார்க்கலாம். ஆர் உங்களுக்கு இயர்ஃபோன்ஸில் வந்து ஒரு டீசெண்டான இயர்ஃபோன் இருந்தால் போதும். ரொம்ப ஹையெண்டாலாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு இந்த பட்ஜெட்லேயே நல்லா பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம் இது கண்டிப்பாக. ஏன்னா வந்து அப்படிப்பட்ட மக்களும் இருக்காங்க. நம்ம வந்து எல்லாமே ஹையெண்டில் பார்க்கணுங்கிற மாதிரியும் நெசசிட்டி இல்லை ஆப்வியஸ்லி. ஸோ அந்த பட்ஜெட்டில் லைக் 3,000ல் இது வந்து ரொம்ப ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோதான் கைஸ் என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ராடக்ட் பற்றி கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த லைக், பிடிக்கல என்ன டிஸ்லைக். மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.